அப்போ ஒரு நாள் வந்து சரி இது மாதிரி ஒரு பொண்ணை பார்த்துட்டு வந்துருவோம் வாங்க. ஃபர்ஸ்ட் பொண்ணு பார்க்க போறோம்னு என்கிட்ட கிளியரா சொல்லல. ஒரு நல்ல ஃபேமிலி நம்ம ஃப்ரெண்ட் வந்திருக்காங்க. சும்மா மீட் பண்ணிட்டு மீட் பண்ணிட்டு வரலாம் வரலாம் அப்படின்னு சொல்லி இங்க சென்னையில ஒரு ஹோட்டல்ல மீட் பண்ணலாம்னு சொல்லி கூட்டு போனாங்க. போனோடனே பொண்ணு அவங்க ஃபேமிலி எல்லாம் வந்திருந்தாங்க. பார்த்துட்டு எப்படிப்பா உனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கான்னு பார்த்தோன்னே கேட்டாச்சு. ஆமாப்பா அவங்க எல்லாரும் இருக்காங்க மாதிரி பிடிச்சிருக்குப்பா. ஓகே கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு அப்படின்ட்டு ஓகேன்னு சொல்லி உடனே தனியா போய் உட்கார வச்சு பேச சொன்னாங்க. பேசிட்டு முதல்ல கேட்ட வார்த்தை உங்களுக்கு, அதாவது உங்களுக்கு இது வரைக்கும் லைஃப்ல நீங்க வாழ்ந்து வந்திருப்பீங்க அதிகமா பேசின ஒரு கெட்ட வார்த்தை எது அப்படின்னு சும்மா கேட்டேன். நீங்க கேட்டீங்களா? இது என்ன ஒரு क्वेश्चन வந்து எங்க சினிமால கூட கிடையாதுங்க. எப்படி உங்களுக்கு இப்படிலாம் மூளை வேலை செய்யுது? அது எந்த லெவல்ல இருக்காங்கங்கிறது அது தெரிஞ்சிரும். அவங்க இப்படி கேட்டாங்க ஃபர்ஸ்ட். உங்களுக்கு இருங்க ஒரு செகண்ட் உங்கள்ட்ட கேட்டுக்கிறேன். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? என்ன பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க, மாப்பிள்ளை ஃபர்ஸ்ட் வார்த்தையே இது கேக்குறாரு. எனக்கு ரொம்ப வியர்டா இருந்துச்சு. இப்படி என்ன டிஃப்ரெண்டா இருக்கு, நார்மலா இல்லை. எனக்கு இவங்களை பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்டா, ரெகுலரான பையன் மாதிரி இல்லை. சரி கேட்டாங்க. ஒரு 5 செகண்ட்ஸ் அப்படியே ஸ்டக் ஆகி தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் சொன்னேன். அவங்க சொன்ன ஒரு வார்த்தை லூஸ்ன்னு சொல்லியிருக்கேன், சும்மா லூஸ் அந்த மாதிரி பேசியிருக்கோம். சரி ஓகே. ரொம்ப ஜென்ரலா வீட்டில் பேசுற வார்த்தை கோவம் தான் பேசுறது. அதுக்கு மேல பெருசா எதுவும் நம்ம கேட்டுக்கல. அப்புறம் அது சொன்ன உடனே அவள் தான் ஓகே பட்டாங்க. பொண்ணு ஓகே ஓகேனா அது ஓகே. அதுக்கு மேல என்ன பேசுறது? என்ன ட்ரிக் இது எனக்கு புரியல. சரி முதல்ல ஆனா அவர்